இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்எக்ஸ் பிளேயர்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. நம்ம இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் ஏற்றி வச்சிருந்தது வீடியோ பிளேயராக தான் நான் எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் கொஞ்ச நாளாவே அவங்க ஒரு 2-3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்ல டிஃபால்ட்டா நிறைய மூவிஸ், தமிழ் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், எல்லா மூவிஸும் கொண்டு வந்துருக்காங்க. தமிழ் டப்டு மூவி கூட கொண்டு வந்துருக்காங்க. இந்த தமிழ் டப்டு மூவிலாம் எப்படி டவுன்லோட் பண்றது? நார்மலாக பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்ல நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் சொல்ல போற மெத்தடை பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் வந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே நீங்க டவுன்லோட் பண்ணலாம். வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு புரியாம போகலாம். இது வரைக்கும் நீங்க டெக்கலாட்டா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு அந்த பெல் ஐக்கனை அழுத்தி விடுங்க. எப்பப்பெல்லாம் வீடியோ போறோமோ அப்பப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் சேரும். நார்மலா எல்லாருமே பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரை நம்ம ஒரு வீடியோ பிளேயரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பிளேயர் தான் நார்மலா எம்எக்ஸ் பிளேயர் ஆரம்பத்துல இருந்து வந்ததே ஒரு வீடியோ பிளேயரா தான் வந்துச்சு. இப்ப அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்துட்டாங்க. எம்எக்ஸ் பிளேயர்ல இருந்து மணி ஏர்ன் பண்ணலாம், எம்எக்ஸ்ல இருந்து வீடியோ பாத்துக்கலாம், எம்எக்ஸ்ல இருந்து வீடியோ நிறைய மூவிஸ் வந்துருச்சு, நிறைய சீரியல். சன்னெக்ஸ்ட்ல உள்ள அனைத்து மூவியும் பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர்ல இருக்கு. நீங்க எம்எக்ஸ் பிளேயர்லயே பாத்துக்கலாம். இது எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதில் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் இருந்தாலும் நம்ம அதை ஆன்லைன்ல பார்க்க தான் முடியுமா, நம்மளோட எஸ்டி கார்டில் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால மீண்டும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாம போகலாம். நான் சொல்ல போற மெத்தடெல்லாம் அப்படியே நீங்க ஒன்னு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்க. இடையிலே வீடியோ ஓடி இருக்கும்போது நீங்க பாஸ் பண்ணிட்டு போய் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க போய் டவுன்லோட் பண்ணாதீங்க, உங்களால முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ முழுசா பார்த்துட்டு அப்புறம் போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஈஸியா சிம்பிளா முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க எம்எக்ஸ் பிளேயர்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல உங்க மொபைலில் வந்து எம்எக்ஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பெய்டு வெர்ஷன் இருந்துச்சுன்னா பெய்டு வெர்ஷன்லாம் இந்த மாதிரி மூவிஸ்லாம் இருக்காது. அதனால நீங்க ஃப்ரீயா இருக்க எம்எக்ஸ் பிளேயர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ்ல பார்த்தா எக்கச்சக்கான மூவிஸ் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவிஸை, தமிழ் டப்டு மூவிஸை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த மூவிஸை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இந்த மூவிஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா மூவிஸ் டவுன்லோட் ப்ளே ஆகும். அதை நீங்கள் பாஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. இல்லாட்டி நம்ம சொல்கிற மெத்தட் தான் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் இந்த மூவிஸ் கீழே உள்ளதை ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு 3 பேஜ் ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப்பு, காப்பி, மோர் ஆப்ஷன் இருக்கும். இல்லை மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம் ப்ரௌசர்னு இருக்குது. இதில் நீங்கள் ஏடிஎம் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏடிஎம்மை கிளிக் பண்ணாதீங்க, ஏடிஎம் ப்ரௌசரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ப்ரௌசர்லேயும் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் தெரிகிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவதாக தெரிகிற செண்டுங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டு பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் யூசி ப்ரௌசர் இருந்தால் யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசி ப்ரௌசர் இது வரைக்கும் நீங்கள் இல்லைன்னா யூசி ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஏடிஎம் ப்ரௌசர் லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூசி ப்ரௌசரில் மேலே அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருங்க. லிங்கை அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த மூவிஸ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க, கேன்சல் பண்ணாதீங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். கேன்சல் கொடுக்காதீங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கும் லோடிங் ஆக. இது மாதிரி ப்ளே ஆகாமல் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும் பாருங்கள். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். நான் ஜூம் பண்ணி கட்டுறேன். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோட் ஆப்ஷன் லெஃப்ட் சைட்லேருந்து 2ஆவது அதை கிளிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு தான் கிளிக் கட்டுறேன், சரியாகல. இது மாதிரிலாம் வேலை இது வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. டவுன்லோட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது மாதிரி கீழே விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்னோட டவுன்லோட் ஆப்ஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். டவுன்லோட் ஏறி இருக்குது.
இது மாதிரி எல்லா மூவிஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய மூவிஸாக இருந்தாலும் எம்எக்ஸ் பிளேயரில் இருக்க மூவிஸை எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கொண்டு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சேர்க்க முடியல. அதுக்கு பதிலாக நம்மளோட வெப்சைட்டில் உடனே லைவாக என்ன ஒரு டெக்னாலஜி நியூஸாக இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும் அப்டேட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னாலஜி அப்டேட்டை உடனே கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும்.